மதுரை தொடர்கிறது. இப்படியே அமைதியா இருந்தா எப்படி மாமா? இனியாவது சொல்லு மாமா, அந்த கிராமிய படகு ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாட்டி சொல்ல மறுத்து பிடிச்சு. ஏன் மாமா இன்னும் ஏன் மௌனம்? அதான் இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்தாலும் வெளியே வந்து பிடிச்சல. சொல்லு மாமா. விடியா, நடந்ததெல்லாம் மறந்து போடணும்னுதான் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தேன். மறுபடியும் பழைய கதையெல்லாம் கிளறி நானும் கஷ்டப்பட்டு உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பல மாப்ள. இதே எப்படி நாளா சொல்லிட்டு இருப்போம்மா. படுற கஷ்டம் உங்களுக்கு புரியல மாமா. இத்தனை நாளா பிரச்சனை எனக்கும் மீனாட்சிக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வேகமா ஓடுற தண்ணி கடியில மின்சாரம் இருக்கிற மாதிரி எங்க எல்லாருக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை காரணம் நீங்க அந்த காலத்துல அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ செஞ்ச சின்ன தவறு தான். என்ன நடந்ததுன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லார் தவறையும் சரி பண்ணத்தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாட்டி என்னை பாதி கதையில கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுச்சு. மீதி கதை என்ன நீங்க தான் சொல்லணும். ஐயா, நான் சொல்ல போற கதைய பிரச்சனையை தீர்க்க போற பாதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? அது வேதனைய மேலும் மேலும் அதிகமாக்குற வதை. பிரச்சனைக்கு காரணமான என்னையவே நீ பேச வைக்கிற மூலமா உன்னைய வேணி கஷ்டப்படுத்திக்குவ. மரியாதையாவும் பெருமையாவும் உன் கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த துரப்பாண்டியோட உருவம் துக்கு நூறா உடஞ்சு போயிருமியா. வேணாய்யா, அந்த கதை வேணாய்யா. ஆமா, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை கெட்டவனாவும் நல்லவனாவும் மாத்துது. நேற்று வரைக்கும் ரவுடியா இருந்த சரவண இன்னைக்கு குடும்பஸ்தனா மாறலையா? வாழ்க்கையில எல்லார் கையிலும் ஒரு கத்தி இருக்கு மாமா. அது அடுத்தவனை பாதுகாக்கவும் செய்யும், பதம் பார்க்கவும் செய்யும். நீ பாதுகாத்த கதை தெரியும், நீ பதம் பார்த்த கதையை சொல்லுங்க மாமா. சரவணா, இந்த இடத்துல உசுர விடுன்னு சொல்லு, செய்யறேன். ஆனா என் மனசுக்குள்ள உறைஞ்சு கிடக்கிற கதையை மட்டும் சொல்ல சொல்லாத. வலியா, பெரிய வலி மாமா. நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில மாமன் மருமகன்ற உறவை தாண்டி அப்பா மகன்ற ஒரு பாசம் இருக்கு. பிள்ளைக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை பெத்தவன் பாதுகாக்கிறது புள்ள எதிர்காலத்துக்கு நல்லதில்ல மாமா. சொல்லு மாமா, அந்த கிராமிய படகு ஊருக்கு வந்தப்ப என்ன நடந்தது? நம்ம குடும்பத்துல யாருடைய நிழலும் ஒரு துளி தப்பு கூட பண்ணாதுங்கிறது சின்ன வயசுல இருந்து என் மனசுல நான் ஏத்திக்கிட்டது. என்ன தப்பு நடந்தது மாமா? என் மனசை கசக்கி புளிகிறே சரவணா. வலிக்குது. என் உசுறு வழிதான் உன் பிரச்சனைக்கு வழி காட்டும்னா அந்த வழியை நான் ஏத்துக்கிறேன் ஐயா. அந்த தமிழ்ச்செல்வி ஊர் திருவிழாவில் பாட வந்தப்ப எல்லாரும் சந்தோஷமாவும் பெருமையாவும் அந்த அம்மாவை பார்க்க காத்துக்கிட்டு கிடந்தான். மனசு நல்ல மாதிரி இருந்தாலும் எங்க புத்தி சூதுவாதோட காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ அந்த தமிழ்ச்செல்வியை பார்த்துருக்கணும் சரவணா. சாமி மாதிரி இருக்கும். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அழக அழகுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது சாமி. அது ஆபத்தா நினைக்கிறவங்களுக்கு நாங்க தமிழ்ச்செல்வி அழக ஆபத்தா நினைச்சதான் எல்லாத்துக்கும் காரணம். தமிழ்ச்செல்வி ஒரு மறக்க முடியாத மனுஷி. மாங்கு தேன் மணக்கும் பாட்டு கட்டும் பேரழக பார்த்தா
தள்ளாடும் ஊருசனம் தமிழ் செல்வி பாட்டுலதான் தத்தளிக்கும் சொக்கி நிக்கும். சொன்னா கேட்க மாட்டீங்களா? புறப்படுங்கய்யா. ஐயா அம்மாவை இருந்து பார்த்துட்டு போறோங்க ஐயா. ஐயா அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்ல போறாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே, புறப்படுங்கய்யா. வந்தது வந்துட்டோம், இருந்து பார்த்துட்டு போயிறாங்கய்யா. யோ போங்கய்யா. அண்ணே, என்ன பிரச்சனை? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, 4ஆம் தேதி கச்சேரிக்கு கேட்குறாங்க. அவங்க ஊர் திருவிழாவாம். 4ஆம் தேதி 5ஆம் தேதி எங்கேயுமே நாம கச்சேரிக்கு ஒத்துக்கிறது இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. அண்ணே, அவங்க திருவிழாவுக்கு என்ன பாட கேட்டு வந்திருக்காங்க. நம்மளால தேதி இருந்தா ஒத்துக்க போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். இதுக்கு எதுக்கு இம்புட்டு சத்தம்? நம்மள ஒருத்தர் தேடி வந்து இம்புட்டு நேரம் பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா நம்மள நம்பி இல்ல, நாம பாடுற பாட்டை நம்பி. தேடி வந்தவங்கள இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது தப்புன்னு பணிவா பதில் சொல்ல கத்துக்கங்கண்ண. சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? எங்க ஊரு சோழவன் தான் 4ஆம் தேதி திருவிழா நடக்க போகுது. அதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம். மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க வந்து கச்சேரி பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாங்கம்மா, நாங்களும் உங்க கச்சேரியை ரொம்ப நாளா கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க பாடுற கிராமிய பாட்டை எங்களால கேட்கவே முடியலம்மா. இந்த வருஷம் எப்படியாவது உங்களை பாட வச்சு போடுவோம்னு சொல்லிவிட்டு வந்துட்டோமா. இங்க பாருங்கய்யா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா நீங்க சொல்ற தேதியில என்னால வர முடியாது. ஏன்னா நீங்க எப்படி திருவிழாவை தள்ளி வைக்க முடியாதோ அதே மாதிரி என்னால இந்த தேதிய ஒத்துக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மாவோட நினைவு நாள். அதுக்கு தான் சொல்றேன். இல்லம்மா, எங்க ஊர்க்காரங்க கிட்ட. ஏங்க, அம்மா தான் சொல்றாங்கல்ல, தேதி இருந்தா வரமாட்டோமா. அண்ணே, இப்பதானே சொன்னேன், கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணே. என்ன மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு வர முடியாத சூழ்நிலை. இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு கச்சேரி நடத்தி தரேன். இப்போ தயவு செஞ்சு விட்டுருங்க. வர ஆடி திருவிழாவுல உங்க ஊருக்கு கட்டாயம் வந்து பாடுறேன். இப்ப போயிட்டு வாங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா வர்றோம்மா. பாருங்கண்ணே, நாம வரோம்னு சொன்னதும் எம்புட்டு சந்தோஷமா போறாங்க. நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். வாங்க போலாம். சரிம்மா.